கேட்ட வரம் அப்படியே கிடைக்கிற இந்த கந்த சஷ்டி விரதத்தை 5 நாள் தவற விட்டுருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. நாளைக்கு திங்கட்கிழமை 6வது நாள் இருக்கு. சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க அந்த விரதத்தை வந்து இருக்கலாம். உங்களால முடிஞ்சதுன்னா காலையில 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்க மௌன விரதமா இருக்கலாம். உங்களால முடியும்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி மட்டும் குடிக்கிறதாலும் இருக்கலாம். உங்களால முடியாத பட்சத்துல ஒருவேளை சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு திங்கட்கிழமை 6வது நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி சர்க்கோண தீபம் போட்டு 6 விளக்கும் ஏத்தி வச்சு, சாமி படம் இருந்தா சாமி படத்துக்கு பூ வச்சு, பிரசாதம் உங்களால என்ன முடியுமோ வச்சு படைங்க. அப்படி முடியலன்னா பாலும் பழமும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நீங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை படிங்க. இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க அதை கேட்டுட்டே இருந்தா கூட போதும். அப்படி உங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா நீங்க ஓம் சரவண பவம் மட்டும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. சோ அதுவே போதும். சாயங்காலம் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் லைவ் போகும் டிவியில. அப்போ சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் மறுபடியும் நீங்க குளிச்சுட்டு வந்து இந்த சர்க்கோண தீபம் ஏத்தி மறுபடியும் 6 விளக்கு நீங்க சேர வன பவ அதுல 6 விளக்கு நெய் தீபம் ஏத்தி வச்சு நீங்க முருகருக்கு தயிர் சாதம் நெய்வேத்தியமா வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க கோயிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச தானத்தை நீங்க பண்ணலாம். கோயிலுக்கு வரவங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்களாதான் இருப்பாங்க. 48 நாள் 6 நாள் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி அன்னைக்கு கோயில்ல இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச தானத்தை பண்ணலாம். ஏதாவது சாதம் செஞ்சு கொண்டு போக முடியும்னா கொண்டு போய் நீங்க தானமா கொடுக்கலாம். அப்படி உங்களால முடியாதுன்னா நீங்க வந்து பால் தானமா பண்ணலாம். உங்களால என்ன முடியுமோ அந்த தானத்தை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த 2025 சஷ்டி விரதத்தை ரொம்பவே வெற்றிகரமா முடிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.